ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல் சுண்டக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது மாதிரி இடி உரலில் லைட்டாக தட்டி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த உடனே அது கொஞ்சம் கத்திரிக்காய் மாதிரி கருப்பு கலரில் மாறும். அதுக்காண்டி லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை வாஷ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்களோ அப்போ மட்டும் தண்ணியிலேருந்து எடுங்க, இல்லைன்னா அது கருப்பாயிரும். இப்போது ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம் ரெண்டையும் போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சுக்கிட்டும். பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 20 அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து, அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10-15 அளவுக்கு பூண்டு, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி நச்சு கழுவி வச்சுருந்த சுண்டைக்காவை எடுத்து அதில் போட்டு அதையும் வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசல்லாம் போகும். கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சா அதிலேருந்து புளி கரைசல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா தண்ணி குழம்பு கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கும். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை, இல்லை உங்கள்கிட்ட இருக்க சர்க்கரையோ சீனியோ போட்டுக்கோங்க. அது ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்ப இன்னமுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்தவுடனே சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.